அவருடைய கட்சியின் இன்றைய தற்காலிக பொதுச் செயலாளராக இருப்பவர் தலைமை எப்பொழுது ஒழியும் என்று தான் அதிமுகவினர் பேசிக் கொண்டிருக்கின்றனர். எதிர்கட்சிகள் எதையெல்லாம் எதிர்க்கிறதோ அதற்கெல்லாம் இப்படி பட்டம் சூட்டுவதுதான் முருகர் வேலோடு புறப்பட்டு தோல்வி கண்ட முருகனுக்கு பழக்கம். மடியிலே கனம் இல்லை என்றால் பதற வேண்டிய அவசியம் நயினார் நாகேந்திரன் அன்பு அண்ணனுக்கு இல்லை. சார், ஆங்கிலேயர் ஆட்சி காலங்கள் தொடர்ந்து தனியாரிடம் இருந்த திருக்கோயில்கள் எந்த நோக்கத்திற்காக இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதோ, இந்த துறை ஏற்படுத்தப்பட்டதோ, அந்த நோக்கத்தை நோக்கி இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தவறு நடக்காத பட்சத்தில் சிறந்த முறையில் நிர்வாகம் நடக்கின்ற இடங்களில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிடாது. இது மாண்புமிகு முதல்வர் அவருடைய உத்தரவு. தவறுகள் ஏதேனும் நடக்கின்ற பட்சத்தில் புகார்கள் வருகின்ற பொழுது அதை விசாரிக்கின்ற பொறுப்பு துறைக்கு இருக்கின்றது. அப்படி விசாரணையில் இன்னார் இனியவர் என்றில்லாமல் தவறு என்று நிரூபிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக துறையினுடைய சட்டத்திட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே மடியிலே கனமில்லை என்றால் பதற வேண்டிய அவசியம் நயினார் நாகேந்திரன் அன்பு அண்ணனுக்கு இல்லை. அதிமுக செல்லும் இடமெல்லாம் திமுக ஆட்சி எப்போதும் அதிமுக எப்போதும் மக்கள் கேட்கிறார்கள். அதிமுக முதலமைச்சர் தங்கமணி பேசியிருக்காரு. அவருடைய கட்சியின் இன்றைய தற்காலிக பொதுச் செயலாளராக இருப்பவர் தலைமை எப்பொழுது ஒழியும் என்று தான் அதிமுகவினர் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இதை நாங்கள் கண்கூடாக ஆங்காங்கு பார்க்கிறோம், கேட்கிறோம். கோவில கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் விவகாரத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பாஜக விமர்சனம் இருக்கிற மத்திய அமைச்சர் முருகன் வந்து 48 மணி நேரத்தில் 3 பேர்களை தப்பி ஓட முயன்றவர்களை சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்திய ஆட்சி இந்த ஆட்சி. சட்ட ஒழுங்கு எப்பொழுது கெடுகிறது என்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம். முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், 30 நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்து அதற்குண்டான நீதிமன்றத்தின் வழக்கை நடத்தி உரிய தண்டனை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கு மேல் ஒரு அரசாங்கம் எப்படி விரைவாக செயல்பட முடியும் என்று அவர் அறிவுறுத்தினால், ஒருபுறம் நடப்பதற்கு முன்பு காப்பது, நடந்த பிறகு அதனுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது, தீவிரப்படுத்துவது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. யாரு சார், அவர்களுடைய நோக்கம் குற்றச்சாட்டு சொல்வது என்பதுதான். ஆட்சியில் இருக்கின்ற போது ஆங்காங்கு நடைபெறுகின்ற தவறுகளுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் தான் பொறுப்பேற்க முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் சட்டம் ஒழுங்கோ இது போன்ற மக்களை சீரழிக்கின்ற எந்த உபாதையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு வருகின்றார். அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆகவே குற்றம் நடப்பதற்கு முன் தடுப்பது ஒன்று, குற்றம் நடந்த பிறகு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது ஒன்று. இதை இரண்டும் இந்த அரசு செவ்வனவே ஒரு ரயிலுக்கு இருக்கின்ற 2 தண்டவாளங்களை போல் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. எதிர்கட்சிகள் எதையெல்லாம் எதிர்க்கிறதோ அதற்கெல்லாம் இப்படி பட்டம் சூட்டுவதுதான் முருகர் வேலோடு புறப்பட்டு தோல்வி கண்ட முருகனுக்கு பழக்கம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.